சீக்கிரம் சாப்பாடு போடுங்கம்மா, பசிக்குது. வரேன்டா. என்னம்மா அது? களிடா. மா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுமா. இதை போய் செஞ்சு வச்சிருக்கீங்க. சோறு செய்யலையாமா? சத்துனப்பா சாப்பிட நீ. போங்கம்மா, இது சாப்பிட நான் பட்னியா தான் எடுத்துட்டு போவேன். ரொம்ப பசிக்குது. மா என்னம்மா சமைச்சிருக்க? கருவாடு குழம்பு களிமா. ஷோ எனக்கு ரெண்டுமே பிடிக்காது. ஏமா இத போய் வச்சுக்கிட்டு இருக்கிற? நாளும் குருணை சோறாக்குனையும் வேணாம் விட்டு சாப்பிட மாட்டேன்ட்ட. இன்னைக்கு களியும் கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன் மானம்ன்ற. எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, திரும்ப திரும்ப அதையே எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க? சாப்பிடுமா, என்னமா செய்யுது இந்த களி இல்லையெல்லாம் சாப்பிட்டாதாம்மா வாக்கப்பட்டு போகணும், குளத்தை எடுக்கணும், நல்லா ஆரோக்கியமா ஆபாமா சாப்பிடமா. வேண்டாம் விட்டுருமா, போமா. எனக்கு நெல்லிச்சோறு இருந்தா கூட இல்லன்னா விட்டுரு போ, நான் சாப்பிடல. என்ன சத்தி, என்ன பொங்கி இருக்க? சோறு தான் பொங்கி இருக்கேன், நெல்லிச்சோறு. மாரியம் அந்த களி திங்க மாட்டேன்ற, அவங்களுக்கு சோறு கொடுப்பா. கொஞ்சம் தாரை பொறு. இந்தம்மா சாப்பிடுமா. பார் தம்பி, நான் சொல்றத புரிஞ்சுக்கடா. எங்க அம்மா அப்பா காலத்துல எல்லாம் டெய்லியுமே களி, கம்மஞ்சோறு, குருணாச்சோறு, குதிரைவாளி இப்படி சாப்பிட்டதுனாலதான் அவங்க எல்லாம் எந்த நோயும் இல்லாம நல்லா ஆரோக்கியமா வாழ்ந்தாங்கடா. 90-100 வயசு வரைக்குமேமோ. ஆனா நம்ம என்னடானா இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி ஒதுக்குறதுனாலதான் இப்படி நோய்வாய்ப்பட்டு போய் இருக்கிறோம். வாரத்துல ஒரு நாள் தானே செய்யறேன், இது சாப்பிடுறதுக்கு என்ன செய்யுது? நீ சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும். வா சாப்பிடு, பக்கத்துல வா சாப்பிடு. சரிங்கம்மா.